வலிமையான கூட்டணி நாங்கள் 2026 அமைப்போன்னு அவர் சொல்றது மூலமா அவருக்கு இந்த பேட்டர்ன் எல்லாம் தெரியும். இவர் ஏற்கனவே விஜயோட போக ஆசைப்பட்டு பேச்சுவார்த்தை எல்லாம் நடந்தது. அது எந்த அளவுக்கு அவர் பேசினாருன்னா, விஜயுடைய அப்பா கிட்ட கூட்டணி பேசியிருக்காரு, அம்மா கிட்ட கூட்டணி கூப்பிட்டு பேசியிருக்காரு, ரைட்டுங்களா. அதுக்கப்புறம் விஜயுடைய மனைவி கிட்டையும் பேசியிருக்காரு. அது இல்லாம த்ரிஷாவை தனியா டீல் பண்றதுக்கு எஸ்பி வேலுமணி த்ரிஷா ஒரு ஷூட்டிங்க்கு வந்திருக்கு கோயம்புத்தூர்ல. எஸ்பி வேலுமணி அங்க போய் காரோட நின்று த்ரிஷாவுக்கு பாதுகாப்புலாம் கொடுத்துருக்காரு. இந்த அளவுக்கு இறங்கி போய் பேசியிருக்காரு விஜய் கிட்ட. அவரு கொஞ்சம் ஆரம்பிச்சு பேச்சு கொஞ்சம் கொண்டு வந்தாரு. ஆதவ் அர்ஜுன் ரெட்டின்னு ஒரு கேரக்டர் இல்லையா, அந்த கேரக்டர் ஆரம்பத்துலேருந்தே எடப்பாடியோட போனோம் அப்படின்றதுல திருமா மூலமா ட்ரை பண்ணாங்க. திருமா முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் விஜய் கிட்ட போயிட்டு விஜய் மூலமா எடப்பாடி கிட்ட போனோம். அவருக்கு அஜெண்டா என்னன்னா, உதயநிதியை டம்மி பண்ணணும், உதயநிதியை எதிர்க்கணும், திமுகவை எதிர்க்கணும். எனக்கு எம்பி சீட்டு கொடுக்கல, அதனால அந்த திமுகவை மட்டம் பண்ணணும், எதிர்த்தா போகணும், அதிமுகவை வலுவாக்கணும். இதுதான் ஆதவ் அர்ஜுன் ரெட்டி. இது எல்லாமே எப்படி போய் முடியும்னா, அடுத்து அதிமுக ஆட்சி வந்தால் லாட்ரி வந்துடும்.